சொல்லு சார். ஓப்பன் வித் சென்டரிங் பண்ணுறாங்க சார். ஓப்பன் வித் சென்டரிங் பண்ணுற பயோ வாஷு, சிலிக்கான் வாஷு இதெல்லாம். இப்போ பிளாக்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 135. பிளாக் உள்ளே வந்துடும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி லூப் லூப்பாக போட்டு வச்சுருக்கோம். இதுக்குள்ளே ஃபுல்லாகவே டிப் ஆகும். இவ்வளோ தான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் போடாமல் ரின்சிங்னு சொல்லுவோம். இந்த டவருக்குள்ளே உள்ளே பாஸ் ஆகும் துணி. இந்த துணி உள்ளே பாஸ் ஆகும்போது அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பலூன் டைப்பில் வந்துடும். அங்கே ஃபுல்லாகவே நாசில் ஸ்ப்ரே ஆகும். இந்த மாதிரி 1 2 3 சேம்பர் முடியும். அந்த பக்கம் 3. இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறம் வின்ச்சில் இறக்குவாங்க. அந்த பக்கத்தில் இறக்கி நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா காஸ்டிக்கோட பிஹெச் வந்து ஆல்கலைன் பிஹெச்சில் இருக்கும். 7 வந்து நார்மல். ஸோ இட் வில் பி அரௌண்ட் 9 10 அந்த மாதிரி இருக்கும். அந்த பிஹெச் வந்து நீங்கள் 7 கொண்டு வரணும். ஸோ அஸ்டிக் ஆசிட் கொடுத்து நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்க. நியூட்ரலைஸ் பண்ணி முடிச்சுட்டு எதோ டையிங் இருந்தாங்கன்னா டேட்டா டையிங் எடுத்துருவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் காய வச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? இவர் சொன்னதே தான். ஃபேப்ரிக் டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும், ஹேண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். இட் பி அ ப்ரீமியம் ப்ராடக்ட். இப்போ யாரும் பெருசாக பண்ணுறதில்லை. ஆமாம், பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ஹேண்ட் ஃபீல் வேணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் சிலிக்கான் வச்சு கொடுக்குறோம். அதில் பாலிஸ்டர் ஃபேப்ரிக் வருது, விஸ்கோஸ் வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் டியூரபிலிட்டி இருக்காது. வேரிங் கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? கம்ஃபர்ட்டு போடும்போது நான் பாலிஸ்டர் வந்து நான் டச் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். நான் போட்டிருந்தேன்னா நான் என்ன 2 மணி நேரத்துக்கு மேலே சீட்டில் நிற்க முடியும். ஆனால் வேறு காட்டனோ இல்லை மெர்சரைஸ் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக அந்த கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தான் என்ன விஷயம். அது வந்து ரீசேட் பண்ணுவோம். இது ரைசிங் எவ்வளோ வாங்குறீங்க? இது வந்து 18 ரூபா வரும். 18 ரூபா. பீச் ரெண்டுமே இதுக்கு வந்து கிலோவுக்கு 18 ரூபா வரும் சார். அதுக்கு வந்து 10 ரூபா வரும். இது வந்து நம்ம கார்மெண்ட் ரெடி பண்ணனது. இது ரெடி பண்ணனதுக்கப்புறம் இந்த வாஷிங் பண்ணது. இது என்ன வாஷுங்க? ஸ்டோன் வாஷ். அப்போ பண்ணும்போது இதோடைய ஃபீலும் பாருங்கள். எப்படி இருந்த கார்மெண்ட் எப்படி ஆகிடும். பையர் இப்படி ரெக்யூர்மெண்ட் ஸ்டோன் வாஷ் அப்படின்னு கேட்கும்போது இப்போ இதில் சிங்க் ஆகுமா? இதுக்கு மேலே சிங்கேஜ் ஆகும். இப்போ இதுல இருந்தது சிங்க் ஆகும். அப்ப இதை ஒன்று சாம்பிள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ரெடி பண்ணணும். எவ்வளோ ஆகுது? ஏன்னா நாளைக்கு மெஷர்மெண்ட் டிவியேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. இது ஸ்டோன் கிளாஸ். இது எவ்வளோ கிலோக்கு? பீஸ் ரேட்டா? இதெல்லாம் எல்லா வருஷம் பீஸ் ரேட் தானா? எல்லா வருஷம் சொல்ல முடியாது. இந்த கார்மெண்ட் ஃபார்மில் பண்ணுறது எல்லாமே பீஸ் ரேட். பிக் ஃபார்மில் ஆர்டர் அதுதான் ஸ்டோன் கிளாஸ். அதில் ஃபீல் கூட பண்ணலாம், கொடுக்கலாம். ஃபீலிங் கொடுக்கலாம். அதில் கேட்குறேன். பையனோட ரெக்யூர்மெண்ட் அப்படியே அதுக்கு எத்தனை மாசம்னு இருக்கு? 20 மாசம்.